அந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வேகமாக ஓடிக்கொண்டிருந்தது. ரயில்வே பயண சீட்டு பரிசோதகர் ஜிதேந்திர மிஸ்ரா தனது கடமையை செய்து பயணிகளின் டிக்கெட்டுகளை சரிபார்த்து கொண்டிருந்தார். அப்போது ஒரு பொது பெட்டியில் ஒரு சிறுவன் டிக்கெட் இல்லாமல் அமர்ந்திருப்பதை அவர் கவனித்தார். அவனது கண்களில் கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. முகம் முழுக்க பயமும் சோகமும் அப்பட்டமாக தெரிந்தது. மிஸ்ரா அவனிடம் கனிவோடு, தம்பி டிக்கெட் எங்கே என்று கேட்டார். அந்த சிறுவன் கைகளை கூப்பி கொண்டு அழுகையினூடே சொன்னான், ஐயா என்னை மன்னிச்சிடுங்க, நான் ஒரு ஹோட்டல்ல வேலை செஞ்சேன். ஆனால் முதலாளி என்னை அடிச்சு சம்பளம் ஏதும் தராமல் வேலையிலிருந்து துரத்திட்டாரு. சொந்த ஊருக்கு போகணும், ஆனா எங்கிட்ட டிக்கெட் எடுக்க கூட ஒரு பைசா இல்லை என்று தன் வறுமையை கொட்டினான். ரயில்வே விதிமுறைகளின்படி டிக்கெட் இல்லாதவருக்கு அபராதம் விதிக்க வேண்டும், இல்லையெனில் காவலர்களிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆனால் மிஸ்ரா அந்த இடத்தில் ஒரு அதிகாரியாக யோசிக்காமல் ஒரு மனிதனாக யோசித்தார். அவரிடம் மனிதநேயம் வென்றது. முதலில் பசியால் வாடிய அந்த சிறுவனுக்கு உணவு வாங்கி தந்தார். பிறகு தனது சொந்த பணத்திலிருந்து அந்த சிறுவனுக்கு டிக்கெட்டை அவரே எடுத்து கொடுத்தார். அதோடு நிறுத்தாமல் அவன் ஊர் போய் சேரும் வரை செலவிற்காக தன் பாக்கெட்டில் இருந்து மேலும் 200 ரூபாயை அவன் கையில் திணித்தார். சீருடை அணிந்து கடமை செய்பவர்கள் பலர் உண்டு. ஆனால் அந்த சீருடைக்குள்ளும் மனித நேயத்தோடு வாழ்பவர்கள் வெகு சிலரே. அவர்களுள் டிடிஇ ஜிதேந்திர மிஸ்ராவும் ஒருவர். இவரது மனிதநேய செயலை இணையவாசிகள் பலரும் பாராட்டி வருகின்றனர்.